इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुभ्यो नमः। नैष्कर्म सिद्धि 4வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். அஸ்யார்த்தஸ்ய த்ரஜிம்னே உதாகரணம். அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அநேகமா உபதேசாஸ்திரி. அது மாத்திரம் இல்லை, இப்ப கௌடபாத காரிக்கை அடுத்து சொல்றார். இதே விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். உபதேசாஸ்திரியை கொண்டு வந்தது எதுக்காகன்னு கேட்டா, நான் சொன்னது நானா சொல்லல, இந்த விஷயம்தான் உபதேச சாஸ்திரியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் எடுத்து சொன்னது இப்ப கௌடபாத காரிக்கையில இருந்து எடுத்திருக்கேன். அதுல இருந்து எடுத்து சொன்ன விஷயம் அதுலயும் இந்த விஷயம் இருக்குன்னு சம்மதி பிரதர்சனத்துக்காக இவ சொல்றார். இதனால நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் திருடமாகுமா. திரடிம்னே அசார்த்தஸ்ய திரடிம்னே உதாகரணம். காரியகாரண பக்தௌ திருஷ்யேதே விஸ்வதைஜசௌ பிராஜ்ய காரணவத்தௌ ஸ்வௌ தௌ துர்யே நதிஜதா. இது இந்த மாண்டேக்கிய காரிகையில சொல்றது. காரிய காரண பத்தௌ தௌ இஷ்டியேதே விஸ்வதைஜசௌ. காரியம் காரணம் அப்படின்னு ரெண்டு இருக்கின்றார். இந்த இருக்க காரியம் காரணம்னு சொல்லி எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டா, காரணங்கிறது அஜ்ஞானமும், காரியங்கிறது அதனால வரக்கூடிய நிச்சயாஜ்ஞானம். அத்தியாசத்தை இங்க காரியம்னு சொல்லிட்டார், காரணம்னு சொல்லி அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இங்கே சொல்லப்படும். இந்த காரியம் காரணம் இரண்டாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் விஸ்வ தைஜசம். அதாவது ஜாகிரத அவஸ்தையில இந்த ஜீவாத்மாவுக்கு விஸ்வன்னு பேரு, சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தைஜசன்னு பேரு. இந்த ரெண்டு அவஸ்தைகள்லையும் அவனுக்கு அஜ்ஞானம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு, காரணம் இருக்கு. அதோடு சேர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய அத்தியாசங்கள்லாம் வேற வருது, பிரமங்கள் பிராந்திகள் வருது. ஆக காரியமான பிராந்தியும் அதுக்கு காரணமான அஜ்ஞானமும் இது ரெண்டாலையும் கட்டப்பட்டு இருக்கிறான். இருக்கிறவனும் சொபனம் பார்க்கிறவன் விஸ்வனும் தைஜசனும். ஆனா பிராஜ்யனா காரண பந்தத்து இந்த ஜாகிரத் சொப்னத்தை தாண்டி சுசுப்தியில போயிட்டான்னு சொன்னா அப்ப அவனுக்கு ஒரு பிராந்தி இல்லை, அதாவது காரியம் இல்லாம போயிடணும். ஆனா காரணம் இருக்கு. காரணம்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் அவனுக்கு இருக்கு, ஒன்றும் தெரியலன்னு அதனாலதான் சொல்றான். அதனால அந்த பிராஜ்யன்னு அந்த சுசுப்தவஸ்தையில இந்த ஜீவாத்மாவுக்கு பேரு. அப்ப அந்த பிராஜ்யம் எப்படி இருக்கான்? பிராஜ்யா காரண பத்தஸ்து. காரணங்கிறது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினாலே பத்தனாக இருக்கிறான், கட்டப்பட்டவனாக இருக்கிறான். கட்டுப்பட்டவனா இருக்கான் யாரு? பிராஜ்யம், சுசுப்தி காலத்துல. அதனாலதான் ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் மூச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் காரிய காரண பந்தம் வந்துவிடாது. சரி, இந்த சுசுப்தியையும் தாண்டி, அதாவது 3 அவஸ்தைகளையும் விலக்கி தனியா இருந்து விட்டாருன்னா அப்ப என்ன ஆகும்னா ரெண்டுமே இல்லைங்க. துரியே நசித்தா துரியம்னு சொல்றது. அதுல கௌனா அந்த காரியமும் இல்லை, காரணமும் இல்லை, அத்தியாசமும் இல்லை. அத்தியாசம் சொல்லக்கூடிய அஜ்ஞானத்துடைய காரியமும் கிடையாது, அஜ்ஞானமும் கிடையாது. இதுல ஆத்மஸ்வரூபத்திலே வெறும் ஆத்மஸ்வரூபம். அதுல இது ரெண்டு சம்பந்தமும் இல்லாததாக இருக்கிறதுனால சுத்தமான ஆத்மஸ்வரூபம், அது துரியம் இங்க சொல்லப்படுது. இதையே அவர் விளக்கிட்டார். யாரு? கௌடபாதரே. அந்யதா கிருஹத ஸ்வப்னஹ நித்ரா தத்துவம் அஜானதஹ விபர்யாசே தயோஹோ க்ஷீணே துரியம் பதம் அஸ்னுதே. அந்யதா கிருஹதஹ ஸ்வப்னஹ. மாற்றி தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவனுக்குதான் ஸ்வப்னம். மாற்றி தெரிஞ்சிருக்கிறவனுக்கு ஸ்வப்னம். அப்படின்னா ஸ்வப்னங்கிறது மாற்றி தெரிஞ்சுக்கிறது தான்.
மாத்தி தெரிகிறதுனா என்ன? எந்த வஸ்து எப்படி உண்மையா இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சுக்காம மாத்தி தெரியுது, தப்பா தெரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்நியதா கிரகணம். அந்நியதா கிரகணங்கிறதுதான் இப்ப காரியம்னு முன்னாடி சொல்லப்பட்டு காரிய காரணம் தவுங்கிற இடத்துல காரியம், அஜானத்துடைய காரியம், அதனுடைய வேலையாக என்ன இருக்கு? அந்நியதா கிரகணம், தப்பாக தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி யார் தெரிஞ்சிட்டு இருக்கிறவன் யாரு பார்க்கிறானோ, தப்பா தெரிஞ்சுக்கிறானோ அவன் சுத்தம், சொப்பனம் பார்க்கிறவன். அதனால அந்நியதா கிரகணத்தை சொப்பனம். அவன் தூங்கல, நித்ரான்னு அவனுக்கு சொல்ல முடியாது. நித்ரா சொப்பனம் வேலைங்க. சொப்பனங்கிறது அந்நியதா கிரகணம். நித்ராங்கிறது என்ன? தத்துவம் அஜானதா. அப்ப அந்நியதா கிரகணம் இல்லை, இன்னும் தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறதுதான் நித்ரா. தத்துவம் தெரியல. தெரியலையா? எது தெரியல? தத்துவம் தெரியல. தத்துவம் தெரியலைங்கிறது மாத்திரம் இருக்கு, ஆனா தப்பாக தெரியறதுங்கிறது அது இல்லை. அந்நியதா கிரகணங்கிறது அங்க கிடையாது. இது ரெண்டுமே விபரியாசம் இல்லை. இங்க பாருங்க ஒரு ஆச்சரியம். நாம என்ன சொல்றோம்? அஜானத்தினால நமக்கு விபரியாசம் சாந்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா? சொல்லிட்டார் ஞானத்தினால வருது பிராந்தி தான், அதே சொல்லல. ஆனா அஜானம் தனக்கு இருக்குங்கிறது இருக்கு, இது கூட ஒரு பிராந்தி தான். ஏன்னா மேலே சொல்ல போற விஷயத்துல பார்த்தோம்னா இந்த அஜானம் இருக்கே, பிராந்திக்கு காரணமான அஜானம், இது கூட ஆத்மாவுடைய சொந்த தர்மமாக இருக்க முடியாது, ஆத்மஸ்வரூபத்துல இருக்க முடியாது. அதனால அப்படி பார்க்கறக்க இவங்கிட்ட இந்த அஜானமே தன்னையும் கல்பனம் பண்ணி வச்சுண்டு, காரணமாக தன்னை வச்சுண்டு ஆக்கி வச்சுண்டு தன்னுடைய காரியமாக பிராந்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது காரணாத்தியாசம் காரியாத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால விபரியாசே தயோகோ க்ஷீணே. இந்த நல்ல தூங்குறானே தத்துவம் அஜானன் அஜானியாக இருந்துட்டு, அதாவது சொப்பனம் பார்க்கிறானே தப்பு தப்பா பார்க்கிறானே, இந்த ரெண்டு விபரியாசமும் எப்ப க்ஷயமாகுமோ, க்ஷயமாகும்னா எப்படி க்ஷயமாகும்? தானே க்ஷயமாகுது. ஞானம் வந்தா போ. எப்போ ஞானம் தத்துவ ஞானம் வருமோ அப்ப தத்துவ அஜானங்கிறது நிவர்த்தி ஆயிடும். தத்துவ அஜானங்கிற காரணம் போச்சுன்னு சொன்னா அப்போ அந்நியதா கிரகணம்ங்கிற சொப்பனம் இல்லாத போகும். அப்ப இது ரெண்டு விபரியாசமும் கயத்தை அடைஞ்சிடும் தத்துவ ஞானம் வந்ததுனால. அப்படி வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? துரியம் பதம் அசனது. இவனே துரியமாயிடும், இவன் தான் துரியம். அந்த கௌதவும் துரிய நசிச்சதான்னு சொன்னாரோ இல்லையோ, அஜான பந்தமாகட்டும் அதனுடைய காரியமான அபியாச பந்தமாகட்டும், இந்த ரெண்டு பந்தமும் கிடையாது சுத்தமான ஆத்மாவுக்கு சொன்னாரே. அந்த ஆத்மாவை காண்பிக்கிறது எப்படின்னா தத்துவ ஞானம் வந்தா அதுதான் இருக்கு அப்படின்னு. இப்ப சொன்னது கௌரபாதருடைய வசனம். ததா பகவத் பாதியம் உதாரணம். பகவத்பாதான்னு ஆச்சாரியாரை கொண்டு ஒரு பேரு. பகவத்பாதான்னு சொன்னாலே இவர் தான் அந்த காலத்துல, வேற யாரும் இல்லை. அதனால பகவத்பாதாவும் விவேகிருக்கா என்ன சொல்றா? சுஷுப்தாட்சம் தமோ அஜ்ஞானம் பீஜம் ஸ்வப்ன பிரபோதயோகோ ஆத்மபோத பிரதர்ஷம் ஸ்யாத் பீஜம் தக்தம் யதா அபவம். இது உபதேசசாஸ்திரியில உள்ள ஸ்லோகம். உபதேசசாஸ்திரியிலே பகவத்பாதா சொல்றது என்ன? சுஷுப்தியாட்சம் சுஷுப்தாட்சம் தமஹா. சுஷுப்திங்கிறதுல ஒன்றும் தெரியலே சொன்னாரா? நித்ரா தத்துவம் அஜானதானே. அந்த அங்க அஜானதான அஜானம் தானே. அந்த அஜானங்கிறது என்னன்னா அதுதான் சுஷுப்தி. அந்த சுஷுப்திங்கிறது பிரகாசத்துக்கு விபரீதமா இருக்கிறதுனாலே தமஹா அந்தகாரம். நல்லா தூக்கும் போது அந்த சுஷுப்திங்கிறது பிரகாசத்திலேருந்து எடுத்து அந்தகாரத்துல போட்ட மாதிரி, அதுக்குதான் சுஷுப்தின்னு பேரு. இப்ப இந்த அந்தகாரம் இந்த அஜானம், இந்த அஜானம் ஸ்வப்ன பிரபோதயோகோ பீஜம் காரணமா இருக்கான். இந்த அஜானம் எதுக்கு காரணமா இருக்கு? ஸ்வப்னத்துக்கும் பிரபோதம்னா ஜாகிரத்து, இது ரெண்டுக்கும் தமிழ்நாடு சொன்னாரோ இல்லையோ காரியகாரண பத்து
விஸ்வ தைஜசௌ அந்த விஸ்வம் தைஜசம் ரெண்டு பேருக்கும் அன்னசாகிரகங்கிற இது இருக்கு சொப்னம். அதாவது காரியாத்தியாகம் இருக்கு. அந்த காரியாத்தியாகம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதுதான் நித்ரான்னு ஏற்கனவே சொன்னார். அந்த நித்ரையும் சுசுப்தியும் அஜானமும் எல்லா சப்தம் தான் வேற, கடைசியில அர்த்தத்தை பார்த்தா ஒன்னா வந்துடும். அதனால சுசுப்தார்த்தம் அஜானம் இது பீஜம். பீஜம்னா காரணம். சொப்ன பிரபோதயோகோ பீஜம் ரெண்டு காரணம். இந்த ரெண்டு இடத்துல அன்னசாகிரகம் வருது. இப்ப இந்த அஜானம் ஆத்மபோத பிரதம் சாத் பீஜம் தக்ஷம் யதா அபரம். இப்போ இந்த பீஜம் இருக்கு விதை, இதுல இருந்தான முளைச்ச அங்குரம் மறுபடியும் செடியெல்லாம் பலம் வரணும். இந்த விதைய வறுத்து போட்டு தோணு வச்சுருந்தோம். வறுத்துட்டு அப்புறம் விதைச்சோம்னா ஒண்ணுமே வராது. ஏன்னு தெரியுமா? அந்த பீஜம் தக்தம், அது எரிஞ்சு போயிடுச்சு. அதோடைய பீஜ கட்டி போயிடுச்சு, காரணம் கட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒண்ணும் வராது. அந்த மாதிரி இப்ப சொன்ன தமோ அஜானம் பீஜம்னு சொன்னோமே, இந்த அஜானங்கிற இந்த தமசு இந்த பீஜமானது ஆத்மபோத பிரதம் தான். ஆத்மபோதம் ஆத்ம தத்துவ ஞானத்தினாலே இந்த பீஜம் வறுக்கப்பட்டதாகும். அதாவது தக்தமாயிடும். அதுக்கப்புறம் இது ஒன்றும் பண்ணாது, வேலை செய்யாது. அதனால ஆத்மபோத பிரதம் சியாத் பீஜம் தக்தம் யதா அபவம். அதுல இருந்து வேற அப்புறம் புருஷா உற்பத்தி ஒண்ணு வராது. இந்த பீஜ சக்தி அதோடு ஆத்மபோதத்தினாலே போயிடும். அப்ப இதைத்தான் அங்கே சொல்லியிருக்க. ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் இவனுக்கு அத்தியாசங்கிற ஒரு அந்நியசாகிரகணம் இருந்துட்டு இருக்கு. அந்நியசாகிரகணத்தோடு கூட அதுக்கு காரணமான அஜானமும் சேர்ந்திருக்கு. அதனால காரியம் காரணம் ரெண்டுமே அவனை போட்டு கட்டியிருக்கு. ஆனா சுசுப்திக்கு வரும்போது அவனுக்கு வெறும் காரணம் மாத்திரம்தான் பந்தம், காரணபத்தமாக இருக்கு. அந்த மாதிரிதான் காரியம் இல்லை அப்படின்னு கௌடபாதர் சொன்னதையே இங்க எப்படி சொல்லிட்டார்? சதசாதா உபதேசாஸ்திரியில சுசுப்திங்கிறது அந்த அஜானம் தான். அதுதான் சொப்னத்துக்கும் பிரபோதத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பீஜம் விதையா இருக்கு. இதுல இருந்துதான் அதுல இருந்து கிளம்புறது. ஆக இது எப்போ விபரியாக தயோகோக்ஷேனி துரியம் பதமசனத்தேன கௌடபாதர் சொன்னாரு. அத இங்க உத்தரார்த்தத்துல ஆத்மபோதி பிரதம் பீஜம் கந்தம் யசாபவங்கிறது ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்க. அந்த அஜானம் ஆத்மபோதத்தினாலே நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தக்தமாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் வராது. அதுல இருந்து வரக்கூடிய அத்தியாசம் வராது. ஆக இதெல்லாம் நான் சொன்னது தானா சொல்லல, பெருவாள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவம் கௌரை திராவிடைர் நா பூஜ்யை அர்த்தா பிரகாசிதः அஜ்ஞானமாத்ரோபாதிஷ்டம் அகம் ஆதிதிருக்கு ஈஸ்வரः. இப்படியாக கௌரை திராவிடை ந பூஜ்யை, நகன அஸ்மாகம் பூஜ்யை, அதான் நமக்கு பூஜ்யர்கள் பூஜ்யமானவர்கள், அதாவது பூஜிக்க தகுந்தவர்கள், குருவா இருக்கக்கூடிய குரு பரமகுரு அப்படி இருக்கக்கூடியவன் ஆறு கௌடர். கௌடை திராவிடை, கௌடாங்கிறது யாரு? கௌடபாதர். திராவிடங்கிறது யாருன்னா சங்கர கௌடபாதர். ஆக கௌடரும் அதேதான் சொல்லிட்டார், திராவிடரும் அதேதான் சொல்லிட்டார். அப்பேற்பட்ட இவா ரெண்டு பேருமே நமக்கு பூஜ்யார். ஏன்னா ஒருத்தர் சாட்சாத் குரு, இன்னொருத்தர் பரமகுரு. பரமகுருன்னா இன்னும் கொஞ்சம் மேல, பரமகுருக்கும் மேல கோவிந்த வகைப்பாளர்களுக்கும் அவர் குருவா இருக்கிறதுனால. ஆனா இப்பேற்பட்ட அந்த பூஜா சொன்ன விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. பூஜ்யை அர்த்தா பிரபாசிதா. இப்ப சொல்லப்பட்ட இந்த அர்த்தம் விஷயமானது அவளால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் யாரு அவகிட்ட கேட்டு நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்? அஜ்ஞான மாத்ரோபாதிஷ்டம் அகம் ஆதிதிருக்கு ஈஸ்வரः. என்னுடைய உபாதிங்கிறது என்னது? அஜ்ஞான மாத்திரம். அந்த பீஜம் சொன்னோம் இல்லையா, அந்த பீஜமான அஜ்ஞான மாத்திரத்தை உபாதியாக கொண்டிருந்தேன்னா எனக்கு ஜீவன் பேரு கிடையாது.
அந்த அஜானத்தினுடைய காரியமான அன்னிதா கிரகணங்கிற பிரம்மம் வந்து அத்தியாசம் வந்ததுன்னு சொன்னா அப்ப நான் ஜீவனாயிடுவேன். அப்ப என் பேர் மாறிடும், விஸ்வஹா தைஜசா அப்படிலாம் வந்துடும். ஆனா இது ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு வெறும் அஜானத்தோடு நான் இருக்கேன்னு சொன்னா அப்ப நான் காரணம் அகம் ஆதி இருக்கு. ஆதி அனாதியாக இருக்கக்கூடிய சாட்சி ஆதி இருக்கு. ஆரம்பத்துல இருந்துன்னு சொன்னா அனாதியில தங்கி முதல்ல பார்க்கக்கூடிய சக்தி உடையவன் நான் தான் அப்படின்னு சொன்னா எப்போதுமே அந்த சக்தி எனக்கு தான். அதனால பார்க்கக்கூடிய சக்தியுடைய ஈஸ்வரா நான் சர்வசாட்சியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அகம். அகம்னு நான் எது தெரிஞ்சுட்டு இருக்கேனோ இந்த அகங்கிற பதார்த்தத்துல ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவான் எல்லாரும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காரிய பந்தம் இருக்கேன் அன்யசா கிரகணம், இதுதான் அதுக்கு காரணம். இவன் தன்னை பற்றி தவறாக புரிந்து வச்சுருக்கிறதுனாலே உபனிஷத்து கேள்வி கொடுக்கிற விஷயம் புத்தியில யாருல தப்பா தெரியுது. ஆனா ஏற்கனவே சொன்ன விதத்துல அந்த விபரியாசே தயோகோ சீனே இந்த அன்யசா கிரகணங்கிறது தத்துவஞானம் வந்ததுனாலே நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்ப அஜான மாத்திரத்தை சாட்சி உபாதியாக கொண்ட நாம் பார்த்து ஈஸ்வரனை சொன்னா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய பிராந்தி போயிருக்கோம். அந்த பிராந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது சொன்னா என்னால ஏற்க முடியாது. இருக்கிற வஸ்துவிட நான் சர்ப்பம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன் அதை பத்தி சர்ப்பம் இல்லை அப்படின்னு வேற ஏதாவது சொன்னேன்னா நான் ஒத்துக்க முடியாது. நான் தான் வேற பாக்குறேனே அதான் தெரிகிறது அப்படின்னு விடுவேன். ஆனா நான் பார்க்காத சமயமா பார்த்து அந்த பாம்பு மாதிரி இருந்தது ஆனா கிட்ட போய் பார்த்தேன் பாம்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் ஏற்றுக்கேன். ஆனா எனக்கே கண்ணால பாம்பா தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இது பாம்பு இல்லையே என்னப்பா சரியா பாரு நான் கண்ணால பார்த்தேனே எனக்கு பாம்பாதான் தெரியுது அது விட்டு முடியாது நீ சொல்றத அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால என்ன ஆகும் விபரியாசே தயோகோ கீழே இந்த அத்தியாசம் இருக்கே இந்த அத்தியாசம் கொஞ்சம் தீனபலமா இருக்கும்போது உபதேசம் பண்ணிட்டோம்னா தத்துவத்தை உபதேசம் பண்ணினா அது புத்தியில ஏறிடும். அதனால சுசுப்தியை காமிக்குவான். சுசுப்தியை நன்றி பார்க்க சொல்றது அப்ப என்ன இருக்கு ஒரு விபரியாசமும் இல்லை. அதாவது அஜ்ஞானம் மாத்திரம். அப்போ சுருத்தி என்ன சொல்றது தெரியுமா நீதான் ஈஸ்வரன். அதாவது தூங்கில் இருக்கிறவனே நல்லா தூங்குறவனை பார்த்து பிராஜ்யனே ஏக சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்லும். ஆண்டோக்கிய சொல்லும் சர்வஜா சர்வேஸ்வரா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான். ஒன்னும் தெரியாம தூங்குறான். அவனுக்குதான் சொல்றது. என்ன காரணம் அந்த ஒரே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா காரணோபாதியாக இருக்கு. காரணத்தை மாத்திரம் உபாதியாக கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால இவன் ஈஸ்வர கோஷ்டியை சேர்த்துருக்கு சுருதி. ஏன்னா பரமேஸ்வரன் அதே மாதிரி தானே அவருக்கு காரியம் கிடையாது. அதாவது அன்னிதா கிரகணங்கிறது கிடையாது. பரமேஸ்வரனுக்கு ஒரு தப்பான ஞானம் வந்தது அப்படிங்கிறது இல்லை. அன்னிதா கிரகணம் அவருக்கு கிடையாது. அவருக்கு வெறும் இந்திய சக்தி ஜகத்தை உற்பத்தி பண்றதுக்கு என்ன ஒரு காரணம் வேணுமோ சக்தி வேணுமோ அந்த சக்தி உள்ளவராக இருக்கார். அதனால அதை உபாதியாக கொண்டவர் மாயோபாதிக்கார். அவர் அஜ்ஞானம் சொல்றதில்லை. இந்த சத்துவத்தை போட்டு ஆத்மா சொல்றதில்லை. ஆனா மாயின்னு சொல்றது. அப்புறம் மாயாந்து பிரதிபிம்பியாது மாயினந்து மகேஸ்வரன் தத்திர அந்நதா கிரகணவது அந்நதா கிரகண பீஜம் அக்கிரகணம் அனாத்ம கர்மயே தியாக. இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும். இந்த அந்நதா கிரகணம் இருக்கு பார்த்தீங்களா, இது சொப்பனத்துல ஜாகிரத்துல வருது. அது சொப்பன வரையில் இருக்கு. அப்புறம் காணாம போயிடுறது. சுசுப்தியில இல்லை. சுசுப்தியிலேருந்து மறுபடியும் போயிட்டுனா அந்நதா கிரகணம் வந்துடுச்சு. அந்நதா கிரகணம் வந்துடுச்சு. அஜ்ஞானம் போயிட்டான்னு கேட்டா அஜ்ஞானம் போற அதுபாட்டு கூட இருக்கு. ஏன்னா அந்நதா கிரகணத்துக்கு அஜ்ஞானம் தான் காரணம். சுசுப்தியில இருந்தது. அப்போ இந்த அந்நதா கிரகணம்ங்கிறது ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் இருந்துட்டு சுசுப்தியில போயிடுது. சுசுப்தியில இருக்கக்கூடிய காரணமான அஜ்ஞானமோ அந்நதா கிரகணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ இது சுசுப்தியில மாத்திரம் இருக்குங்கிறது இல்லை, அப்புறம் கூட இருக்கு.
சுசுப்தியில இருக்கு. 3 அவஸ்தைகள்லயும் இருக்கு. ஜாகிரத சொப்ன சுசுப்தி எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படின்னா இந்த அஜ்ஞானங்கிறது இந்த ஆத்மாவுடைய ஒரு சுவாவமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது இதை விட்டு விலகாம இருக்குன்னு சொன்னா அது சுவாவம் சொன்னோம் இல்லையா? அக்னியுடைய ஔஷ்டியம் உஷ்ணத்தன்மையானது அக்னியை விட்டு விலகாது இல்லையா? அதனால அது சுவாவம் இருக்கு. எப்பவும் அக்னி அப்படிதான் இருக்கும். அதை போல ஜாகிரத சொப்ன சுசுப்தின்னு 3 அவஸ்தைகள்லையுமே இந்த அஜ்ஞானங்கிறது ஆத்மா விடாம வச்சுருக்கு. அப்போ அது சுவாவம், இன்னும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம்னு இருக்குதான் சொல்றேன். தத்திர அந்நியசா கிரகணம் வச்சு எப்படி இந்த அந்நியசா கிரகணம் வந்துட்டு போறதோ இதே மாதிரி அந்நியசா கிரகணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அக்கிரகணம் இருக்கே அதுவும் வந்துட்டு போறது. இல்ல வந்துட்டு போகலைங்கிறது சொல்லலாம். எப்ப வந்ததுன்னு தெரியாம அது வரவே இல்லை. அனாத்ம தர்ம வேத்யாக, இது ஆத்மாவுடைய தர்மம் இல்லை, ஆத்மாவை சேர்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம், இது கூட வேறதான் அப்படின்னு. இதம் ஞானம் அஹம் ஞாதா நேயமேதது இதி த்ரயம் யஹ அவிகாரோ விஜானாதி பராயே வாஸ்ய தத்தமஹா. சாதாரண ஞானத்தை எடுத்துவோம். இங்க என்ன தெரியுது, என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா அது பலகா தெரியுது. எனக்கு இந்த பலகாய நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, பலகா ஞானம் அப்படின்னு. இந்த ஞானம் யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. அப்ப நான் தான் ஜாத்தா, அஹம் ஜாத்தா. என்ன தெரியுது இந்த ஞானத்தால? பலகா தெரியுது அப்படின்னு சொன்னா இதம் ஜேயம். இது ஜேயம் ஞானம் ஜாத்தான்னு 3 வந்திருக்காங்க. இதுதான் திரயம். 3 எனக்கு தெரியுது. முதல்ல என்ன தெரியுதுன்னு சொன்னா பலகா தெரியுது. அப்புறம் இந்த ஞானம் அதுவும் தெரியுது. யாருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியுதா? ஜாத்தாவா? அதுவும் தெரியுது. இது 3மே யாருக்கு தெரியுதுன்னு கேட்டா அதுதான் அவிகாரா சாட்சி. யஹ அவிகாரா விஜானாதி. இந்த 3லையும் இந்த 3 தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி எதெல்லாம் தெரிஞ்சுனாலும் சரி, இந்த அக்னிஸ்வப்ன சுசுப்தி 3 அவஸ்தையிலும் எந்த விகாரமும் இல்லாமல் சாட்சியாக இருக்கக்கூடிய இருக்கானே ஆத்மா. இப்ப அவனுக்கு இந்த அஜ்ஞானங்கிறது தமஹா, அஜ்ஞானங்கிறது அஸ்ய பராஜேவ தமஹா. பராக்குனா ஆத்மஸ்வரூபம் இல்லை. ஆத்மஸ்வரூபம்னா பிரத்யக், பராக்குனா அப்படி இல்லாது. 3 அவஸ்தைகள்லையும் எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த தமசுங்கிற அஜ்ஞானம் இருக்கு. இது அதனுடைய தர்மம் ஆகாது, ஆத்ம தர்மம் இல்லை. அக்னிக்கு அவசியம் போல இந்த ஆத்மாவுக்கு அஜ்ஞானம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது அவனுடைய தர்மமே இல்லை. இது ஏன்னா இந்த அஜ்ஞானத்துக்கும் அவன் சாட்சியாக இருக்கிறதுனாலே இந்த அஜ்ஞானம் இருக்கே இதுதான் விஷயம். இந்த அஜ்ஞானம் யாருக்கு தெரியுது? தனக்கே தெரிஞ்சு போறது. அப்படின்னா அதுக்கு சாட்சியா நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு? அஜ்ஞானம் கூட இவனால பாசிக்கப்படும் ஒரு வஸ்துல சேர்ந்து போச்சு, விஷயத்துல சேர்ந்து போச்சு. விஷயத்துல சேர்ந்து போச்சுன்னா அந்த விஷயத்தை காட்டிலும் சாட்சி ஞாத்தா வேறுதான். அதனால அதை பார்க்கக்கூடிய நான் அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவன் இல்லை. அதான் அஜ்ஞானம் என்னுடையது ஆகாது. என்னுடைய தர்மியின் ஸ்வரூபத்திலேயோ இல்லை என்னுடைய குணத்திலேயோ அது சேர முடியாது. இதுதான் சொல்ற பராஜேவாஸ்ய தத்தமஹா. இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த தமசு அஜ்ஞானமானது பராக்காக தான் இருக்குமே தவிர அந்த சொரூபத்தை சேர. ஏததேவம் அத்தஹ தரஸ்யைவ பீஜாத்மனஹ தமசஹ சித்த தர்ம விசிஷ்டஸ்ய ஸ்வகார்ய விதியாபி சம்பந்தஹ நது அவிகாரிண ஆத்மனஹ இத்யாக திருஷ்டாந்தேன. இந்த மாதிரி இருக்கிறதுனாலே அந்த அஜ்ஞானம் கூட ஆத்மாவோடு சேர்ந்ததாக இல்லாததுனாலே அந்த அஜ்ஞானம் இருக்கே தமசகானா பீஜாத்மன தமசகா, எல்லாத்துக்கும் அந்நியதா கிரகத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம்ங்கிற தமஸ் இருக்கே அது சித்த தர்ம விசிஷ்டம். அது அஜ்ஞானம் வேற அஜ்ஞானமா இருந்தா
சுருட்டியில சும்மா இருந்து விடுறது, அது ஒன்றும் வேலை செய்யல. ஆனா அதோட கூட ஒண்ணு தேவைப்படுறது. அந்த வேலை செஞ்சு பிரபஞ்சத்தை உண்டு பண்றதுக்கு கூடவே என்ன பண்றது? சித்த தர்மம். அந்த அந்தகரணம் இருக்க சித்தம் அது வேலை செய்யும். அது கூட வந்து இருக்குன்னா அப்புறம் எல்லாம் வந்து. அதனாலே அந்த அஜானங்கிற பீஜத்துக்கு இந்த சித்தங்கிறது ஒண்ணு கூட ஒரு சர்க்காரியா வந்து இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? ஸ்வகாரிய திவ்யாபி சம்பந்தா. இன்னும் எல்லா திவ்யம் வந்துடும் துவைத்தம். அதனுடைய காரியமான திவ்யம் எல்லா சம்பந்தமும் அதுக்கு வந்து எதுக்கு வந்ததுன்னு சொன்னா இப்ப விவேகம் பண்ணி சாட்சியை தனியா பிரித்து வச்சிருந்தோமே, சாட்சிக்கு ஒண்ணுமே வரல. அந்த அஜானத்துக்கு வந்தது அதனுடைய காரியமான அந்த கரணத்துக்கு வந்து நம்ம எதெல்லாம் ஆத்மாவில் இருக்கிறதாக நினைக்கிறோமோ, தன்னை பத்தி எதெல்லாம் விஷயம், எந்த விஷயங்கள்லாம் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அது தன்னை பத்தினதே இல்லை. அது எல்லாமே அஜ்ஞானத்தை பத்தினது. அதோடு சேர்ந்த அஜானத்தை சேர்ந்தது. ஆத்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நது அதிகாரினா ஆத்மனா வித்தியாக திருஷ்டாந்தேன். இது திருஷ்டாந்த வெளியிடுற ரூப பிரகாசயோர்யத்வத் சங்கத்யர்விக்ரியாவதः சுகதுக்காதி சம்பந்தः சித்தஸ்யைவம் விகாரிணः. ரூப பிரகாசயோர்யத்வத் விக்ரியாவதः. பிரகாசம்னா இப்ப வந்து இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டோம். இந்த ரூபம் இந்த ஆலோகம் இரண்டு சம்பந்தப்பட்டாதான் நம்மளால இந்த ரூபத்தை பார்க்க முடியும். வெளிச்சம் இருந்தா தான் தன்னால அந்த விஷயத்தை பார்க்க முடியும். சரி, இப்ப ரூபத்துக்கும் பிரகாசத்துக்கும் எதோட சம்பந்தம் இருக்கு? விஷயத்துல அந்த பிரகாசத்துக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன பார்க்கலாம்? நம்ம அந்த கடம் அங்க இருக்கு, எனக்கு கண்ணால பார்க்கணும். அந்த கடத்தை நான் கண்ணால பார்க்கணும், என் கண்ணுக்கு அது தெரியணும்னா அது வெளிச்சத்துல இருக்கணும். நான் வெளிச்சத்துல இருக்கேன், நான் வச்சுக்கல. நான் இருட்டுல உட்கார்ந்து வெளிச்சத்துல இருக்கிற கடத்தை பார்க்க முடியும். அப்ப நம்ம பார்க்கறதுக்கு வேண்டிய பிரகாசம் ஆலோகம்ங்கிறது வெளியில இருந்தா போதும். என்மையில அத பல வெளிச்சம் அடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்? அப்ப ரூபமும் அந்த பிரகாசமும் இது ரெண்டு சேரணும். சேர்ந்தால் நமக்கு வந்து என்ன நடக்கிறது? அங்க வந்து ஒரு ரூப வித்தியானங்கிறது ஏற்படுறது. இது எங்க ஏற்படுறது? விக்ரியாவதா. விக்ரியாவத்துங்கிறது ஆத்மா இல்லை, இந்த விகாரமுடையது அந்தஸ்கரணம். அந்த அந்தஸ்கரணத்துல இப்பேற்பட்ட ரூப தியானம் உண்டாகிறது. இருட்டுல அந்த ரூபம் இருக்கிற வரையும் தான் நாமும் உட்கார்ந்தே இருந்தா ஒன்றும் தெரியல. எப்போ அந்த வெளிச்சம் பட்டுதோ ரூபத்து மேல நமக்கும் கணக்காண்டதுன்னா அது விஷயம் தெரியுது. அப்ப தெரியறதுங்கிற இந்த விகாரம் எதுல உண்டாகுதுன்னு சொன்னா விக்ரியாவதாக சித்தத்திய. நம்ம சித்தத்திலே வந்து நமக்கு ஒண்ணும் வரல, நம்மளுடைய சித்தம்னு சொல்றோமே, அந்த சித்தத்துல இந்த விகாரம் ஏற்படுது. விருத்தி ரூபமான விகாரம் நமக்கு என்ன ஒண்ணும் வரல. அதே மாதிரிதான் சுக துக்காதி சம்பந்த சித்தம் விகாரிண. இந்த சுகம் துக்கம் சில சமயத்துல சுகமா இருக்கு, சில சமயத்துல பார்த்தா கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு. இந்த துக்கம் சுகம் இந்த சம்பந்தங்கள்லாம் எங்க வருது? அங்கேதான் வருது. சித்தத்துலதான் வருதே தவிர ஆத்மாவுக்கு வரவே இல்லை. ததே தத்து அன்வய வத்திரேகாபியாம் தர்சயிஷ்யம். இதை வந்து அன்வய வத்திரேகத்துக்கு விதமாக பார்த்துடலாம். எப்படி? தம் பிரசாதே அவிகாரித்வாத் ஆஸ்தம் யாதே விகாரிணி பஷ்யதோ நாத்மனः கிஞ்சித் திவ்யம் ஸ்பிருஷதே அன்வதி. சம்பிரசாதே சுசுப்தி நிலையிலே, அதாவது சுசுப்தி அவஸ்தையிலே இந்த விகாரியான அந்தஸ்கரணம் அஸ்தமித்து போயிடுற. சுசுப்தி சொப்பன வரை இந்த அந்தஸ்கரணம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சுசுப்தி வரைக்கும் அது வேலையை நிறுத்திட்டு. இதுதான் அதனுடைய அஸ்தமனம். அஸ்தமியாத்தே விகாரிணி. விகாரியாக இருக்கக்கூடிய நம்ம சித்தம், மனசு, அந்தஸ்கரணம், புத்தி இதை சொல்றோமே, இது வந்து அப்ப வேலை செய்யாம அஸ்தமிச்சு போச்சு. எப்போ?
நல்ல தூக்கத்துல சுசுத்தில. அப்ப எல்லாம் தெரியுது என்னன்னு சுசுத்தில அச்சதான்னு சொன்னா அப்ப தூங்கிட்டே இருக்கிறவன் இந்த ஆத்மா இருக்கானே நல்ல நித்திரையில சுசுத்தில பாக்குறான். என்ன பாக்குறான் என்ன விஷயம் இல்லை. ஆத்மன கிஞ்சித் விதீயம் அது அப்படி கூட ஆத்மாவை காட்டிலும் வேறான ஒரு விஷயம் அந்த ஆத்மாவை தொடர்பில்லை. தொழில் ஏதாவது இருந்தா தானே பாக்குறதுக்கு. திருப்பி என்ன சொல்றது, பஷ்யங்கள் தன் அபஷ்யதி நகி திரஷ்டேர் விபரிலோகோ வித்யதே அவிநாசித்தாத் நபி தத் திவிதீயமஸ்தி ததோன்யத்விஹத்தம் யஸ்தே. ஏன் பார்க்கிறேன்னு சொன்னா இவனுடைய பார்வை வேண்டாம். திருப்பி காலத்துல இவன் எப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கான் பார்த்துலாம் இருக்கான். அப்ப ஏன் பார்க்கலன்னா பார்க்கறது அந்த இல்லை, பார்க்கறது விஷயம் இல்லை. உன் கண்ணு சரியா இருக்கு. கண்ணுன்னு சொன்னது சும்மா சொல்ற சைத்தன்யங்கிறதுக்கு இவருடைய சைத்தன்யம் எப்பவும் பிரகாசமா இருக்கு. ஆனா அந்த பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தா தானே அது விஷயத்தை பார்க்கும். விருத்தி காலத்துலதான் அபியாசம் போயிட்டு அத்தியாசம் பண்றதான விஷயம் வரும் ஜெயிதம். இப்ப அத்தியாசம் இல்லாததால பார்க்கறது விஷயம் இல்லை. அதனால இவன் பார்க்கல தவிர இவனுடைய பார்வைக்கு எந்த ஹானியும் இல்லை. அவிநாசித்வா. அதனால பஷ்யதா ஆத்மனா அது பார்த்துட்டேதான் இருக்க ஆத்மா. ஆனா அவனுக்கு கிஞ்சித் திவ்யம் ஆனோ அப்படி நஸ்புரிஷதே. சின்ன ஒரு திவ்யம் கூட துவைத்தம் இவனுடைய பிரகாசத்தை தொடரவில்லை. சோயம் ஊதஞானமூர்த்தி ஆத்மா. இப்ப இவனை என்ன சொல்றது, இந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் ஞானஸ்வரூபம். ஆனா எந்த ஞானம், நிருதிகாரமான ஞானஸ்வரூபம் சைத்தன்யம் இதுதான் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்மா யதா பிராஜ்ஞே தசைவாயம் ஸ்வப்னஜாகரிதாந்தயோः பாஷ்யன்னபி அவிகாரித்வாத் விதீயம் நைவ பஷ்யதி. சுசுப்தவஸ்தையில இருக்கும் போது எப்படி இருக்கான், ஆத்மஸ்வரூபமா இருக்கான். இந்த ஆத்மஸ்வரூபம்னா ஒன்னும் விஷயம் கலக்காம இருக்கான், எந்த ஆர்வமும் இல்லாமல் பாட்டுக்கு இருந்துருக்கான். இதுதான் எப்போ இருந்துருக்காங்க. தசைவாயம் சொப்பன ஜாகரிட்டாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சுக்கிறதுனால சுசுப்தில ஒரு மாதிரியாகவும் சொப்பனாவஸ்தையிலையும் ஜாகரணத்திலையும் அவனுடைய சொரூபமே மாறி போன மாதிரியும் நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. சுசுப்தியில எந்த மாதிரி இருக்கானோ அதே சொபாவம் தான் பொய்க்கிறது வரைக்கும் சரி, சொப்பனத்துல இருக்கிறது சரி. சொப்பன ஜாகரிதான், சொப்பனாந்தம் ஜாகரிதாந்தம் அதுல கூட சுசுப்தியில இருக்கிற மாதிரியே தான் இருக்கான். பஷ்யன்விகாரித்வாது. பஷ்யன் அவனுடைய ஞான சுரூபத்துக்கு அங்கமே இல்லை, அதனால பார்த்துட்டே இருக்கான். ஆனா விகாரம் எதுவுமே இல்லை, அவிகாரியாக இருக்கான். அதனால திடீயம் நைவ பஷ்யதி. திடீயம் நைவ பஷ்யம் பார்க்கறது. ஏன் பார்க்கறது இல்லை? இவனுடைய அந்தஸ்கரணத்தை விட்டு இவன் பிரிஞ்சு இருக்கிறான். இவன் இந்த அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்துட்டு அத்தியாசத்தை பண்ணி விட்டான்னா நான் தான் அதுன்னு. அப்ப எனக்கு இந்த அந்தஸ்கரணம் விகாரி தானே, அதுதான் எல்லாருக்குமே விருத்தி ரூபமா விகாரமா இருக்கு, அதுதான் எல்லாம் உண்டு. அப்ப அப்பேற்பட்ட அந்தஸ்கரணத்தோட தன்னை சேர்த்து விட்டு விட்டாங்கன்னா அப்புறம் எல்லா விகாரம் எனக்கு உண்டு, இவனுக்கு வரும். ஆக ஞானியாக இருக்கிறவன் சுசுப்தியில இருக்கிற மாதிரி இருந்துருவான். அவங்க அந்தஸ்கரணம் வேலை செஞ்சாலும் அதை எடுத்து அந்த அந்தஸ்கரணத்தோடு தன்னை சேர்த்துக்கணும். ஏவம் ஞானவதோ நாஸ்தி மமாஹம்மதி சம்ஸ்ரயः ஆஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அந்தகார இவாக்ரதः. இந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொண்டானோ அந்த ஞானவானுக்கு மமா அகம் அப்படிங்கிற இந்த புத்தி வர. மமாஹம்மதி சம்ஸ்ரயः, நான் என்னுடையது இதுதானே. அகமிடம் அமேதம் இது நைர்ந்திகோயம் லோக விவகாரா அப்படின்னு சொல்ற பாஷ்யக்காரர். கிடையாது, இவனுக்கு அந்த மாதிரி வராது. ஏன்னா இவன் அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குற. ஏன்னா அஜானம் இருந்தா தான் அகம் மமாலாம் வரும், அத்தியாசம் வரும். இப்போ இவன் என்ன பண்றான், ஆத்ம பிரதீபஹஸ்தஸ்ய, நல்ல பிரகாசன தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எடுத்துன்னு கையில் எடுத்துட்டு போறான். இவன் போற இடத்துல
இவனுக்கு எழுத்தாவில் அந்தகாரம் இருக்க முடியுமோ? அதான் வெளிச்சம் இருக்க கையில, பிரதீபத்தை கையில எடுத்துட்டு போனான்னா வெளிச்சம் போடுமே. வெளிச்சம் வரும்போது அந்த அந்தகாரம் இருக்காது. அங்கே ஆஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அக்ரதः, அவனுக்கு முன்னாலே எப்படி அந்தகாரம் நாஸ்தி இருக்காதோ அதே மாதிரி இந்த இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்ட ஞானிக்கு அகம் மம அப்படிங்கிற இந்த அத்தியாசம் இருக்காது. பாஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அந்தகாரம் இவாகிரத. இதோட